சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா, இனிமே இந்த இடம் நம்ம ஆசிரமத்துக்கு தான் சொந்தம். யாராலையும் இத உரிமை கொண்டாட முடியாது. மீனா, இந்த இடத்தை லீகலா ரெஜிஸ்டர் பண்ணுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பன்னு சொல்லுங்க, நான் வந்து கையெழுத்து போட்டு தரேன். சார், சீக்கிரமே இந்த இடத்தை ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க சார். அத நான் பாத்துக்கிறேன். மீனா, ஆதரவில்லாத நமக்கு கடவுள் மட்டும்தான் தோணன்னு நீ அடிக்கடி சொல்லுவ. இப்போ என் கண்ணுக்கு நீதாம்மா கடவுளா தெரியுற. உனக்கு ஈடு என யாருமே இல்லம்மா. என்னங்க ஐயா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னங்க ஐயா பெருசா பண்ணிட்டேன்? என்ன வளர்த்த அப்பா எனக்காக சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்தேன், அவ்வளவுதானே. எனக்கு கடவுளா இருந்து என்ன வளர்த்து ஆளாக்குனதே நீங்க தானங்க ஐயா. உங்களுக்கு ஈடுனா யாருமே இல்லைங்க ஐயா. நீங்களும் இந்த ஆசிரமமும் இல்லைன்னா நானும் இந்த குழந்தைங்களும் என்ன நிலைமை ஆயிருப்போன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்பவும் சொல்றேங்க ஐயா, எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களை அந்த கடவுளை என்னைக்குமே கைவிட மாட்டாரு. சரிமா, உங்க வீட்ல இந்த பணத்தை பத்தி கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்ன நடந்ததோ அதத்தான் சொல்லுவேன் சார். அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே நான் இதை செஞ்சேன். என் குடும்பத்தாளுங்க புரிஞ்சுப்பாங்க சார். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்ட, ஆனா எதுக்குங்கிற ரீசன் சொல்லல. இது பண விஷயமாச்சா, அதான் கேட்டேன். சார், எங்க குடும்பத்தாளுங்க பணத்துக்காக ஆசைப்படுறவங்க இல்ல சார். நான் செஞ்ச இந்த நல்ல விஷயத்த சொன்னேன்னா அவங்க எல்லாருமே சந்தோஷம் தான் படுவாங்க. நல்லதுமா, ஒரு நல்ல குடும்பத்துல நீ இருக்கங்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. அப்புறம் என்ன டீச்சர், சொன்னதையெல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டீங்க.